அனைவருக்கும் வணக்கம். நான் ஓய் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். என்னுடைய சொந்த அனுபவங்கள் சிலது சொல்ல போகிறேன். அதாவது இந்த மாதிரி நான் செஞ்சு வேண்டுதல் நிறைவேறுது. எப்போவோ என்னுடைய 20 வயசுலேருந்துன்னு வச்சுக்கோங்களேன், வேண்டுதல் நிறைவேறுது. அப்புறம் அதே கடவுளே எனக்கு ஒரு ஊர்லேருந்து எனக்கு பதிலாக இன்னொரு ஊரில் இருக்கிற ஒரு அம்மனை எனக்கு பதிலாக நீ வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சில சமிஞ்சை கொடுக்குறாங்க. அங்கே வந்த பின்னாடியும் அதையே தான் நான் செய்கிறேன். ஆனால் அந்த வேண்டுதலை நான் வச்சா மட்டும், நான் இதை உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு நான் சொன்னால் மட்டும் நிச்சயமாக அந்த வேண்டுதல் நடக்குது. ஆனால் அந்த வேண்டுதலை நான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்த மாட்டேங்கிறேன். நேச்சுரலாகவே ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு மட்டும் அதை நான் வேண்டுறேன். அது ஒன்றும் ரொம்ப காஸ்ட்லி கூட கிடையாது. ஆனால் நான் அதை ஏன்னு தெரியல எல்லாத்துக்கும் வேண்ட மாட்டேங்கிறேன். ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு வேண்டிட்டேன்னா மட்டும் அது எவ்வளோ டஃப்பான விஷயமா இருந்தாலும் அட்லீஸ்ட் அது ஒரு ஆரம்பிச்சேன்னா வச்சுடுது, ஏதோ ஒரு வெற்றியை அது கொடுக்க தான் செய்யுது. இது பல வருஷமாக நடக்குது. ஆனால் இது ஏன் நடக்குதுன்றது புரியறதுக்கு எனக்கு எத்தனை வருஷம் ஆச்சுன்னா, அந்த 20 வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாமல் இருந்து கடந்த ஒரு 4-5 யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு கடவுளை பற்றியா ஒரு சித்தரை பற்றியா நான் பேசிட்டு வந்துட்டுருக்கிற போது தான் புரிஞ்சுது அது ஏன் இந்த வேண்டுதல் வச்சா நடக்குது அப்படின்னு. அதுக்கு காரணம் என்னான்னு கேட்டால், இந்த ஆண்டாள் தான் சம்மந்தப்பட்டுக்கிறாங்க. அதில் ஆண்டாள், மாலை, பூ இதெல்லாம் சம்மந்தப்படுது அதில். அப்புறம் புரிஞ்ச பின்னாடி நான் உங்களுக்கு லாஸ்ட் 2 வருஷமாக ஒரு வீடியோ போடுறேன். கல்யாணம் ஆகணுன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பெருமாளுக்கானாலும் சரி, அம்மனுக்குனாலும் சரி, இந்த வேண்டுதலுக்கு எந்த வேண்டுதலுக்கு நீங்கள் பெருமாளுக்கு போடணும், எந்த வேண்டுதலுக்கு உங்கள் வீட்டுக்கு கிட்டே இருக்கிற கிராம தேவதையோ குலதெய்வமோ ஏதோ ஒரு பெண் தெய்வத்துக்கு ஏன் போடணுன்றத இப்போ லாஸ்ட் 2 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறேன் நான் உங்களுக்கு. ஆனால் அது நடந்து நிறைவேறதுக்கு காரணமே எனக்கு 20 வயசுலேருந்து தெரியல. அதுக்கான காரணத்தினால்தான் இந்த ஆடிப்பூரம் சமயத்தில் ஆண்டாள் விஷயமாக அது ஆண்டாளே தான் உங்ககிட்ட உங்கள் வீட்டில் இருக்கணும், ஆண்டாள் படமே தான் இருக்கணும், இல்லை ஆண்டாள் சிலையே தான் உங்கள் வீட்டுக்கு கிட்ட இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிவன் சம்மந்தப்பட்ட ஒரு பெண் தெய்வமாக இருந்தால் கூட அந்த விஷயம் மட்டும், அந்த பரிகாரம் மட்டும் அந்த ஆண்டாளோட சம்மந்தப்பட்டு இருந்தது. இப்போ நான் ஆண்டாள் பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு அது என்ன நிகழ்வுகள் நடந்தது, என்ன பெரிய பெரிய நல்ல விஷயங்கள் நடந்தது, ஏன்னா இது உங்களுக்கும் அந்த சுச்சுவேஷன் வரும். நம்ம ஒரு ஊரில் சின்ன வயசில் வேண்டியிருப்போம், அப்போ அதே மாதிரி வேண்டுதல் உங்கள் வீட்டுக்கு கடவுள் தான் நீ அதுக்கு பதில் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உனக்கு காட்டி கொடுக்கும். அதை நீ கவனிச்சிட்டே இருந்தால் பிரபஞ்சம் உனக்கு சொல்லி கொடுக்கும். இந்த வருஷம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆடிப்பூரம். ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரம் வர நாள், அதுவும் இந்த வருஷம் வெள்ளிக்கிழமை வருது. ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த திருநாள், அவங்க தோன்றினதே அன்றைக்கி தான். இன்னொன்று என்னென்னா, அம்மன் பூமிக்கு இறங்கி அருள் தர நாளும் அன்றைக்கி தான். வைணவ கோயில்லையும் சரி, அம்மன் கோயில்லையும் சரி, 2 இடத்துலையுமே. அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் எப்போவுமே ஆண்டாள்னாவே கண்ணனுடைய மனைவி, பெருமாளுடைய மனைவி, மகாலட்சுமி இருந்தால் கூட அவங்கள நினச்சிக்கின்னு அவங்களுக்கு தான் நீங்கள் மாலை இந்த மாதிரி வாங்கி தரணுமா, இந்த கலரில் வாங்கணுமா, இப்படி தான் யார் கையில் தான் கட்டணுமா அப்படின்ற விஷயம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. அம்மனே பூமிக்கு இறங்கி அருள் தர நாள். ஸ்ரீவில்லிபுத்தூரில் அங்கே பெரியாழ்வாருங்கிற ஒரு பரம பக்தர் இருக்கிறாரு. உங்களுக்கு இந்த கதை தெரிஞ்சிருக்கலாம், ஆனாலும் இந்த முறை கேட்டுக்கோங்க. பெருமாளுக்கு தினமும் தன் கையாலேயே துளசி மாலையை கட்டி சாத்துறது தான் அவருடைய வாழ்க்கை. நந்தவனம் வளர்க்குறாரு, பூ பறிக்கிறாரு, மாலை கட்டுவார். ஒரு நாள் ஆடி மாதம் பூர நட்சத்திரம், அந்த நந்தவனத்தில் மண்ணை கிளறிக்கிட்டு இருக்கும்போது துளசி செடிக்கு அடியில் ஒரு பெண் குழந்தை கிடைக்குது. யாரோ விட்டுட்டு போனாங்கன்னு இல்லை, அது பூமாதேவி தான், மகாலட்சுமியே குழந்தையாக வந்திருக்காங்கன்னு நம்புகிறாங்க. பெரியாழ்வாருக்கு குழந்தை கிடையாது, இறைவனே தன் கையில் கொடுத்த பிச்சைன்னு அந்த குழந்தையை எடுத்து வளர்க்குறாரு. கோதைன்னு பேர் வைக்கிறாரு. மாலையாக வந்தவள் தான் அந்த கோதைன்னு சொல்லலாம். கோதை வளர்ந்து வந்தா, ஆனால் சாதாரண பொண்ணாக வளரல. அப்பா பாடுற பாசுரம் கேட்டு, பெருமாள் கதை கேட்டு அவள் மனசில் ஒரே ஒரு எண்ணம் தான், இந்த ரங்கநாதர் தான் அந்த கணவர். ஆனால் அவர் கண்ணனாக தான் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. தினமும் அப்போ நீங்கள் நிறைய உங்கள் வேண்டுதல்கள் கடவுள் கூட நீங்கள் நெருங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த கடவுளை எப்படி பார்க்குறீங்களோ அப்படியே அவர் உங்களுக்கு வருவார். அது நீங்களும் கூட பண்ணலாம், ஆண்டாள் தான் பண்ணணுன்றது இல்லை. காதலிக்கிற விஷயம் சொல்லலை நான், காதல்ன்றது அந்த ரூட்டில் இல்லை. நீங்கள் எந்த ரூபமாக நீங்கள் பண்ணாலும் கடவுள் உங்கள்கிட்ட வருவார். ஆனால் எல்லாருக்கும் சந்தேகம், அது எப்படி கடவுள் போய் அவ்வளோ பெரியவர் அவர் போய் எப்படி அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க. மாலை கட்டி வச்சுட்டு போகிறாரு. கோதை என்ன பண்ணுறா தெரியுமா, அந்த மாலையை எடுத்து போட்டுக்கிறா, சூடிக்கிறா. கண்ணாடி முன்னாடி, கண்ணாடின்னா கூட கனெக்ஷனு. ஆண்டாள் கூட மாலை மட்டுமே கனெக்ஷன் இல்லை,
கண்ணாடி கூட கனெக்ஷன். அதனால் நீங்கள் ஒரு கண்ணாடி பொருள் ஏதோ ஒரு காட்சி கொடுக்குது, எங்கே போகிறீங்க, அப்போ ஒரு கண்ணாடியை பார்க்குறீங்கன்னா கூட அது ஆண்டாள் மாதிரி நினச்சிக்கணும். ஒவ்வொரு கடவுளுக்கு எப்படி நம்ம முருகர்னா வேல், அந்த மாதிரி அந்தந்த கடவுள் சம்மந்தப்பட்ட பொருட்களை நம்ம அவங்களாவே காட்சி கொடுத்து தான் நம்ம நினைக்கணும். அந்த மாதிரி கண்ணாடி முன்னாடி நின்று அந்தம்மா பார்த்துக்கிறாங்க. நான் அவருக்கு ஏற்ற மாதிரி இருக்குண்ணா, அவருக்கு ஏற்ற மாதிரி ஜோடி இருக்குண்ணான்னு அந்தம்மா பார்த்துக்கிறாங்க. அப்புறம் மாலையை வந்து மறுபடியும் வச்சிடுறாங்க. அது ஒரு நாள் பெரியாழ்வார் பார்த்துடுறாரு, மனசு உடஞ்சி போகுது, பகவானுக்கு சாத்துற மாலையை போய் நீ சூட்டிக்கிறியே அப்படின்னு கண்டிக்கிறாரு. அன்றைக்கி அந்த மாலையை தூக்கி எறிஞ்சிட்டு புது மாலையை அவர் கட்டி போடுறாரு. யாருக்கு? ஸ்ரீரங்கநாதருக்கு. ஆனால் அன்றைக்கி ராத்திரி என்ன கதை நடக்குதுன்னா, பெருமாள் அவர் கனவுல வந்து சொல்கிறாரு. யார்? ஆழ்வார் கனவுல வந்து சொல்கிறாரு, எனக்கு அந்த குழந்தை சூடின மாலை தான் எனக்கு போடணும், நீ தனியாக கட்டிலாம் போடாதுன்றார். அப்போ தான் பெரியாழ்வாருக்கு புரியுது, நம்ம வளர்த்தது ஒரு சாதாரண பொண்ணே கிடையாது, இதுக்கு தெய்வ பிறவி. அன்னிலேருந்து அவர் பெயர் சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் அப்படின்னு பெயர் மாற்றிறார். அதை அன்பாக வச்சுருந்தா கடவுளுக்கு விதிமுறையை விட அன்பு தான் பெருசு. அந்தம்மா வந்து கிரியேட்டிவும் கூட. நாச்சியார் திருமொழி மார்கழி மாதத்தில் முழுக்க இன்றைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் திருப்பாவை ஒழிச்சிட்டு இருக்குது, அதெல்லாம் அந்தம்மா கிரியேட் பண்ணது தான். 1000 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு பெண்ணோட குரல் வந்து நிற்காமல் ஒழிச்சிக்கிட்டு இருக்குது. மார்கழி மாதம்னா நம்ம எல்லாம் மறக்க மாட்டோம். கடைசியில் அவளோட விருப்பப்படி என்ன ஆகுதுன்னா, ஸ்ரீரங்கம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ரங்கநாதர் சன்னதிக்குள்ளே போனவ அப்படியே இறைவனோட கலந்துடுறாங்க. ஆனால் அந்த அம்மா அந்த மாதிரி காதலிச்சு எழுதுகிற பாடல்கள் இல்லாமல் அவரை கண்ணனா ரூபமாக தான் நினச்சி பண்ணுறாங்க. ஆனால் கண்ணன் ரூபமாகவே தான் அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இந்த இறைவனோட போய் அப்படியே ஐக்கியமாயிடுறாங்க அந்த அம்மா. அதனால தான் இன்றைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆடிப்பூரத்துக்கு திருக்கல்யாணமே அங்கே நடத்துகிறாங்க. எல்லாத்துலேயும் வளையல் மாலையாக போட்டுடுறாங்க. அதுவும் மாலைன்னு வந்து பாருங்கள், வளையலை மாலையாக போடுறாங்க இல்லைங்களா. கர்ப்பிணி பெண்களுக்கு உங்களுக்கு இது வளைகாப்பு பண்ணுறதுக்காக பண்ணுற அதோடு சம்மந்தப்பட்டது, குழந்தை பிறகுறதுக்கான விஷயத்தோடு சம்மந்தப்பட்டது. குழந்தை பிறகுற விஷயம்னாவே கணவன் மனைவி சேருகின்ற விஷயம் நடக்குதாங்க. கணவன் மனைவி மனசால் இணைஞ்சால் மட்டும்தான் உடம்பால் இணைய முடியும். வெறும் உடம்பால் இணையது பேருக்கு கணவன் மனைவி இணைவு கிடையாது. அது சும்மா வந்து இணைஞ்சிட்டு மறுநாளே அவங்க நீ யாரோ நான் யாரோன்னு தெரியாமல் போயிடுது. ஆனால் மனசால் இணைஞ்சால் மட்டும்தான் அது கணவன் மனைவியாக இருக்க முடியும். அப்போ அப்படி சேரதுனால வர குழந்தைக்கு தான் வளைகாப்பு நடத்த முடியும் உங்களுக்கு. அப்போ அந்த வளையல் மாலையாக வருது. அது உங்களுக்கு பச்சைப்பட்டு முடிஞ்ச வரைக்கும் பச்சை ட்ரெஸ் போடுவாங்க அம்மனுக்கு, மஞ்சள் வளையல் அணிவிச்சு அலங்காரம் பண்ணுறாங்க. இந்த வளையல்களை பிரசாதமாக பக்தர்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த வளையல் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்து தான் நம்புகிறாங்க. சில பேர் அதுக்கு கையில் ஏறவே இல்லை, சைஸ் பெருசாகுது சின்னதாகுதுன்னா கூட வீட்டில் எடுத்து போயிட்டு அதை வச்சுக்குவாங்க. அவங்க வீட்டினுடைய கல்யாணம், அவங்க வீட்டினுடைய குழந்தை பிறப்பு, அவங்க வீட்டில் யாருனா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா அந்த வளையல் எடுத்து போடுவாங்க. அது போன வருஷம் கொடுத்துருப்பாங்க, ஆனால் இந்த வருஷம் அதுக்காக வச்சுன்னு இருப்பாங்க. அந்த வளைகாப்பில் அதையும் அந்த அம்மன் கிட்டேருந்து வாங்கிட்டு வந்ததை அதையும் போடுவாங்க. என்னுடைய கதைக்கு வரேன் நான். ஆண்டாள் நினைவாக நீங்கள் வந்து சக்கரை பொங்கல் பண்ணலாம், பாயசம், வடை, மாவிளக்கு, இது எல்லாம் உங்கள் இஷ்டம். நீங்கள் அதை அன்றைக்கி பண்ணுங்கள். திருப்பாவை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எதனா ஒரு 2 லைன் பாடுதுன்னா பாடுங்க. இது மாதிரிலாம் வீட்டில் சின்ன பொண்ணே இருந்துதானா அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரியோ இல்லை ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தைக்கும் வளையலெல்லாம் வாங்கி போடுங்க. அது கன்னி தெய்வ கான்செப்ட்டு வேறு, ஆண்டாள் கான்செப்டும் அதில் வருது. இப்போ நான் என் மேட்ருக்கு வரேன். இது என்னதுன்னா, நான் வந்து கல்யாணம் ஆகிட்ட பின்னாடி 17 வயசில் கல்யாணம் ஆகிட்ட பின்னாடி தான் படிக்க ஆரம்பித்தேன். கரஸில் தான் படிக்க ஆரம்பித்தேன். நான் போயிட்டு அது படிக்கிறது கஷ்டம், நைட்டில் தெரியாமல் படிக்கணும், போய் எக்ஸாம் எழுதும்போது அது பாஸ் ஆகிடணும். இல்லைனா ஒவ்வொரு முறை நான் அரியர் இருந்திருந்தேன்னா அது சேர்த்து பண்ணுறது கஷ்டம் எனக்கு. இப்போ நான் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி நான் அரக்கோணத்தில் இருக்கிறேன். அப்போது அரக்கோணத்துக்கு பக்கத்துலேயே தான் எங்களுடைய அப்பா அம்மா ஊர். எங்களுடைய அரக்கோணத்தில் மாமியார் வீடு. அந்த மாமியார் வீட்டுக்கு அப்படியே நேர் மேலே ஹெலிகாப்டரில் வியூவில் போயிட்டு ட்ரோன் வியூவில் பார்த்தா அதுக்கு நேர் கோடு போட்ட மாதிரி தான் சாணத்தம்மன் சொல்லிட்டு ஒரு அம்மன் இருந்தாங்க. அதுவும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஐதீகமான கோயில் தான் சொன்னாங்க. ஆனால் என்ன பண்ணுறேன்னா, அந்த கோயிலுக்கு ஏதோ ஒன்று போகிற மாதிரி வாய்ப்பு வருது எனக்கு. அந்த பக்கம் போகிறேன் நான். அங்கே பக்கத்துலேயே பிள்ளையார் கோயிலெல்லாம் இருக்குது, ஆனால் அது பக்கத்து தெருவிலே தான் இருக்குது. அநேகமாக அந்த இடங்களுடைய பழைய காலத்து கிராமமாக இருந்து நடுகள் பூஜைன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த நடுகள்லாம் இருக்குது அங்கே. அதனால் அதுக்கு பூஜைலாம் பண்ணியிருக்குது என் கண்ணில் படுது. அந்த நடுகளுக்கு நேராக போய் பார்க்கலான்னு பார்க்கும்போது அதுக்கு நேராக அம்மன் இருக்குதை பார்த்தேன். அம்மன் கோயில் தெரியுதே அப்படின்னு அதுக்கு நேராக நடந்து போகிறேன். நடந்து போகிறப்போ நான் என்னத்துக்குன்னா, நான் வந்ததே எதுக்குன்னா, அங்கே கல்யாணம் ஆன புதுசில் ரொம்ப டார்ச்சர் இருந்தது எனக்கு. ஹஸ்பண்டாலையும் இருந்தது, மாமியாராலையும் இருந்தது. ஆனால் அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு தெரியாமல் படிச்சுட்டு ஓரளவுக்கு நம்மளுக்கு வேலை கிடைக்கிற அளவுக்கு ஒரு படிப்புன்ற அளவுக்கு வந்துட்டு பின்னாடி வேலைன்னு ஒன்று கிடைச்சிச்சுன்னா அப்புறம் வேணால் நம்ம அந்த வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு ஆழ் மனசில் ஒரு எண்ணம் வச்சுட்டுக்கிறேன். ஆனால் இப்படிலாம் ஒரு ஐடியா இருக்குதுன்னு சொல்ல நான் யார்கிட்டையுமே. வளத்தூர் போயிட்டாரு. அம்மா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ ரொம்ப இதுவான ஆள் கிடையாது. அவங்க கொஞ்சம் பயந்த சுபாவம் இருக்கிறவங்க. வளங்களெல்லாம் நல்லா இருக்குது.
ஆனால் தைரியமாக இந்த வீட்டை எதிர்க்கிற அளவுக்கு தைரியம் கிடையாது அவங்க எல்லாருக்குமே. ரொம்ப சாஃப்டான ஆளுங்க அவங்கெல்லாம். எனக்கு தெரியும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இது நம்மளாவே தான் நம்ம காலில் நிற்கணும். ஓ இந்திய பெண் என்ற சேனலு அதுக்கு சம்மந்தமாக தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ரொம்ப என்ன மாதிரி லைஃப்பில் கஷ்டப்படுற பொண்ணுங்களுக்காகும். மேல்தட்டு பொண்ணுங்களே கூட என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க வெளியில் சொல்லிக்க முடியாமல். அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும்போது தான் மெயினாக கவனிக்கணும். நீங்கள் தெரியல அப்படி ஒரு கடவுளே நம்ம நேரில் வந்து நின்ன மாதிரி அந்த சாணத்தம்மா கிட்ட போயிட்டு சொல்கிறேன் நான். அம்மா நான் ஒரே ஒரு வழி, நான் வந்து திரும்ப இதுலேயும் போயிட முடியாது, அம்மா வீட்டுக்கும் போயிட முடியாது, இங்கேயும் நான் கடைசியாக உயிரோடு இருக்க முடியாது. அதெல்லாம் நான் சூசைட் அட்டன்லாம் பண்ணிட்டுக்கு அப்புறம் அது இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ணது பரீட்சை எழுதுறது கூட இங்கேருந்து பண்ண முடியாது. அங்கே போயிட்டு நான் எழுதுறது எல்லாமே பாஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிடு நீ. ஏன்னா நான் ரகசியமாக படிக்கிறேன். அது மறுபடியும் அரியர் வச்சு நான் போயிட்டு அந்த காஞ்சிபுரத்தில் தான் சென்டர் போட்டு அங்கே போய் எழுதும்போது என்னால் பண்ண முடியாது. நான் எதை எழுதுறனோ அதை நான் எதை படிக்கிறனோ அந்த கொஸ்டினே வந்துட்டோம். அதுவே எனக்கு வந்து சக்ஸஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாதான் எனக்கு முடியும். ஏன்னா நான் எழுத போகிறதே மற்ற பேப்பரும் எழுத போகிறதில்ல, 3 2 தான் எழுத போகிறனே. அதில் வந்து அதையும் வந்து நான் அரியர் வச்சு பண்ண முடியாது எனக்கு. அதனால் நான் என்ன படித்தனோ அதுவே எனக்கு கொஸ்டினாக வந்துட்டோம். நான் வந்து என் சக்திக்கு இப்போ என்கிட்ட பணம்லாம் எதுவுமே இல்லை. எங்கள் மாமியார் வீட்லேயோ எங்கள் ஹஸ்பண்டு கூட வேலைக்கு கூட போகல. எங்கள் ஹஸ்பண்ட் அந்த டிகிரி தான் படிச்சுட்ருக்காரு. எங்கள் ஹஸ்பண்டுக்கு 24 வயசு அவர் கல்யாணம் பண்ணிக்கும் போது. அது எந்த பணமுமே என்கிட்ட கிடையாது. அப்போ என்னால் பெருசாக எதுவும் உனக்கு செய்ய முடியாது எனக்கு. நான் இப்போ 3 பேப்பர் போய் எழுத போகிறேன். அந்த 3 பேப்பர்லேயுமே நான் பாஸ் பண்ணிட்டேனா, பாஸ் தான் கேட்க முடியுது. அப்போ மார்க்கு கூட எல்லாம் கேட்க முடியல, பாஸ் மட்டும் நான் பண்ணிட்டேனா, நான் உனக்கு மாலை போட்டுறேன். அவனுக்கு இப்போதைக்கு அவ்வளோதான் சக்தி. அந்த மாலைக்கான காசு கூட என்னுடைய அம்மா என்னுடைய வளர்த்த அப்பா தான் போயிட்டார். ஆனால் வளர்த்த அம்மா இருந்தாங்க. அவங்கக்கிட்ட தான் கேட்டு போடணும் காசு. அதுக்கான காசு கூட அந்த அம்மா கிட்ட வாங்கி தான் நான் அந்த மாலையை போட முடியும். அந்த சுச்சுவேஷனில் இருக்குது. வேண்டிட்டு நான் போய் பரீட்சைலாம் எழுதிடுறேன். சத்தியமாக சொல்கிறேங்க, நான் அந்த அளவுக்கு எல்லாம் வந்து என்னால் ஓரளவுக்கு தான் படிக்க முடிஞ்சுது. நான் வந்து இதிலெல்லாம் பாஸ் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கலங்க. 3 பேப்பருமே நான் ரொம்பவே படிக்கலை. சும்மா நைட்டில் ரகசியமாக திருட்டுத்தனமாக 0 வாட் லைட் போட்டு எங்கள் மாமியாருக்கு தெரியாமலாம் படிச்சுது. உனக்கு வந்து பாஸ் ஆகிடுது. அதிலேருந்து தான் இந்த நம்பிக்கைகளெல்லாம் அப்படி தான் வளர ஆரம்பிச்சுது. அப்போது எனக்கு குழந்தை பிறக்கல. எனக்கு அங்கேருந்தே கடவுள் நம்பிக்கை ஆரம்பம் ஆகுது. எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து கூட பக்கத்து கோயில், சிவன் கோயில் இருந்தது, அங்கே போவேன். ஆனால் அந்த ஒரு பிரம்மாண்ட ஒரு கடவுள் ஈர்ப்பு வந்து எப்படி அது நான் பாஸ் பண்ணேன். நான் ரொம்ப படிக்கவே இல்லையே. ஆனால் எக்ஸாம் எழுதும்போது மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு பாஸ் பண்ணக்கூடிய மாதிரி தெரிஞ்ச கொஸ்டின்ஸு நான் என்ன படிச்சனோ அதுவே வந்திருந்தது. அங்கேயே எனக்கு அந்த சாணத்தம்மா மேலே கொஞ்சம் இதுவாயிடுச்சு. அங்கேயே ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அப்புறம் கூட 2 தான் எழுதுவேன், 1 தான் எழுதுவேன்னு சொல்லிட்டு போய் அந்த அம்மா கிட்ட வேண்டிட்டுனா மாலை போட்டுருவேன் கரெக்டாக எடுத்துன்னு போய். அது மட்டும் பாஸ் ஆகிடும். இப்படியே நடந்துக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா பிஏ, அதுக்கப்புறம் +2 பிஏவும் கரஸில் முடிச்சு அதுக்கப்புறம் பிஎட் வரைக்கும் வந்தேன். பிஎட் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான விஷயம். ஏன்னா அது சொல்கிறேன்னா, என் கூட பரீட்சை எழுதுகிறவங்க வந்து எனக்கு 7th ஸ்டாண்டர்டில் எனக்கு டீச்சராக இருந்தவங்க. அவங்களும் பிஎட் அப்போ எழுதுகிறாங்க. அவங்க ஏற்கனவே பல வருஷம் ஸ்கூலில் இருந்தால் கூட அவங்க அப்போ தான் பிஎட் எழுதுகிறாங்க. கரஸில் கூட எழுத முடியுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரதுனால அவங்களும் எழுதுகிறாங்க. அவங்களும் அதே அரக்கோணத்தில் தான் இருக்கிறாங்க அவங்க வீடு. என்ன விஷயம்னா, அவங்க வந்து என்னை வந்து ரொம்ப திட்டுவாங்க. 7th ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் படிக்கும்போதெல்லாம் நான் கொஞ்சம் பணக்கார இதில் வளர்ந்தன்றதுனால ரொம்பலாம் படிக்க விட மாட்டார் என்னை அவர் வளர்த்தவர். அதனால பெரிய மார்க்கெலாம் வாங்க மாட்டேன். என் கூட எங்கள் பெரியப்பா பசங்க படிக்கிறாங்க. எங்கள் பெரியப்பா பொண்ணு என் கூடவே தான், என் கிளாஸே தான் படிக்கிறாங்க. அவங்க நல்ல மார்க்ஸ் வாங்குவோம். 10th படிக்கிற வரைக்கும் இந்த 10th வரைக்கும் தான் படித்தாங்க. அதே வீட்டில் தான் அவங்களையும் கொடுத்தாங்க. அவங்க செம்ம மார்க் வாங்குவாங்க அவங்கெல்லாம். ஆனால் நான் வந்து சும்மா ஒரு ஆவரேஜாக மார்க் வாங்குவேன், அவ்வளோதான். ஏன்னா என்னை வளர்த்தவர் அந்த மாதிரி ரொம்ப நேரம்லாம் படிக்க வேணாம், எல்லாம் படித்தது போதும், நீ போனோம் உனக்கு எழுத படிக்க தெரியணும், அதுக்காக தான் நான் உன்னை பண்ணுறேன்னு இது பண்ணுவாங்க. ஆனால் அம்மா மட்டும் படிக்கணும், ரொம்ப இது பண்ணணும், மார்க் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவர் என்ன பண்ணுவார், அதெல்லாம் ரொம்ப நேரம்லாம் பண்ண வேணாம். அதாவது பேம்பரிங்னா அப்படியே இந்த நாயகன் கமலாசன் மாதிரி தான். அதனால் வேண்டி நான் கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு போட்டின்னு வந்ததுன்னா ஒரு பெரிய ஒருத்தர் கூட சவால் விட்டான்றதுக்காக ஒரு சயின்ஸில் 7th படிக்கும்போது 8th படிக்கும்போது ஒரு சயின்ஸில் ஹோல் ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டு வந்தேன். அது ஏன்னா அது ஒரு பொண்ணு கூட ஒரு போட்டி ஒரு பிரச்சனை ஒன்று பண்ணுச்சு என்ன. நான் அந்த மாதிரி பணக்கார இதுவாக வளர்றேன் அப்படின்ற மாதிரி விஷயத்தில் அது பண்ணுச்சு. அப்போ கூட அந்த மார்க் அந்த மாதிரி வந்த பின்னாடி கூட அந்த பொண்ணு என் கூட சண்டை போட்டுது. உனக்கு லீக் ஆகிருக்கும், உனக்கு கொஸ்டின் லீக் ஆகிருக்கும், அது போய் எப்படி நீ போய் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் போய் நீ எப்படி இது வாங்க முடியும் அப்படின்னு ஒரு பயங்கரமான சண்டை ஒன்று நடந்தது 8th ஸ்டாண்டர்டில். அந்த பொண்ணு பேர் அருள்மொழியோ என்னவோ. அந்த மாதிரி ஒரு சண்டை நடந்தது.
ஆனால் வேணும்னா படிக்க முடியும். நான் பொதுவாக என் தெரியாத கதை சொல்லலை. கடவுள் சம்பந்தத்து கூட நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுன்னு தெரியும் அந்த டீச்சருக்கு, 7th ஸ்டாண்டர்ட் டீச்சருக்கு. அவங்களும் நானும் போய் எனக்கு கல்யாணம்லாம் ஆகிட்டு பின்னாடி அவங்களும் நானும் பிஎட் ஒரே இதில் ஒரே ஹாலில் எழுதுகிறோம். ஒரே கிளாஸ் தான் நாங்கள் ஜாயின் பண்ணதும் அவங்க ஜாயின் பண்ணது ஒன்று. ஒரே சமயத்தில் வருவாங்க சென்னைக்கு என் கூட வரும்போது, கிளாஸுங்களுக்கு வரும்போது வருவாங்க. பரீட்சை எழுதும்போது அது பிஎட்னுடைய கண்டிஷன் என்னென்னா, இன்கேஸ் நீ ஒன்றுக்கு மேற்பட்ட பேப்பர் போயிடுச்சானா நீ மறுபடியும் மொத்தமே தான் எழுதணும். ஒரே ஒரு பேப்பர் போயிருந்தால் மட்டும் நீ அந்த போன பேப்பர் மட்டும் எழுதுனா போதும். ஒன்றுக்கு மேற்பட்ட பேப்பர் போயிட்டா மொத்தமே தான் எழுதணும். அதுதான் அன்றைக்கி டேட்டுக்கு, இன்றைக்கி எப்படி இருக்குன்னு தெரியல, அன்றைக்கி டேட்டுக்கு கான்செப்ட். இதில் அந்த டீச்சருக்கு நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுன்னு தெரியும். இந்த சாணத்தம்மாக்கிட்ட தான் வேண்டிக்கிறேன் மாலை. அதுக்கு மேலே வேறு எதுவுமே வேண்ட மாட்டேன். அதுக்கு மேலே என்னால் முடியவும் முடியாது. அந்த மாலை தான் முடியும். ஆனால் எப்போவுமே ஏன் தெரியல, எதேச்சும் ரோஸ் மாலை, ரோஜாப்பு மாலை தான் வாங்கி போகிற மாதிரி இருக்கும். அதுதான் அங்கே வாசலில் விற்றுதா அது என்ன தெரியல. ரோஸ் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ரெட்டாக கட்டி வச்சுக்கிற ரோஜாப்பு மாலை தான் வாங்கி போட்டேன். ஒவ்வொரு முறையும் மட்டும் நல்லா ஞாபகங்குது. சரின்னு ரோஜாப்பு மாலை வாங்கி போடுறேன். அப்போவும் கேட்டுக்கிறேன், இது சாத்தியம் இல்லைதாம்மா இந்த பிஎட் விஷயத்தில். ஏன்னா அது முடியாது. பிஎட்னாலும் ஒரு டீச்சிங் வேலைக்கு போகலாம். இதில் குழந்தை பிறந்துச்சு எனக்கு. எழுதிட்டு பின்னாடி என்ன ஆயிடுதுன்னா, அந்த டீச்சருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பேப்பர்ஸு போயிடுது. அவங்களுக்கு நாலேஜ் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இது டைம் கிடையாது. அவங்க பசங்கள்லாம் 2-3 பசங்க இருக்குது அவங்களுக்கு. அந்த பசங்களை படிக்க வைக்கணும். 10th +2க்கெல்லாம் கூட எடுக்க அளவுக்கு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ அதுக்கு டைம் இருந்திருக்காது அவங்களுக்கு. என்னை ரொம்ப கலாச்சிட்டு இருந்தாங்க. அது எப்படி உனக்கு இதுவாக அந்த டீச்சரே இல்லை. அந்த டீச்சர் ஏதோ ஒன்று என்னை யாருன்னே தெரியாதுன்னு வச்சுங்க. ஆனால் ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்கிறேன். என் உறவுகளே இருந்தால் கூட நானோ என் பையனோ இல்லை எங்கள் ஹஸ்பண்டோ இல்லை என் தம்பியோ இல்லை என் தங்கச்சியோ யார் சாதனை பண்ணாலும், மெயினாக நானும் எங்கள் பையன் சாதனை பண்ணாலும் அதுக்கு வாய்ப்பே இல்லையே, அது உன்னால் முடியாதே, நீ போய் எப்படி இப்படின்னு தான் இன்றைக்கி வரைக்கும் நேர்லேயே கேட்குறவங்க தான் எல்லாமே. அதில் என்ன ஆகுதுன்னா, அந்த சாணத்தம்மாக்கிட்ட 2வது சும்மா கேட்கலங்க. நான் அந்த சாணத்தம்மாக்கிட்ட போயிட்டுமா இதில் இந்த வீட்டில் இவங்க பண்ணுற அந்த பார்ஷாலிட்டிங்க, திமிருங்க, அதுங்களெல்லாம் சொல்லி அழுது கேட்குறேன் நான் பாருங்கள், நேற்று போய் படிக்க போனேன். இந்த மாதிரிலாம் இவ்வளோ கெட்ட வார்த்தைகளை நான் அதுக்கு தெரியுது அந்த லேடிக்கு, எங்கள் மாமியாருக்கு. நான் படிக்கிறேன்னு தெரிஞ்சுட்டு தான் நம்ம பேசுகிற கெட்ட வார்த்தைக்கு அதனால் பரீட்சைக்கே போக முடியக்கூடாது, எழுதவே முடியக்கூடாதுன்னு வேணுன்னே ஜன்னலாண்ட நின்று பேசுதுங்க. அதனால தான் நான் கேட்குறேன், நான் இங்கேருந்து மீண்டு வரணுன்னா நான் என்ன தான் வழி இருக்குது சொல்லலாம் எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அதனால தான் அந்த அப்போ இதெல்லாம் சாட்சி, கடவுள்னு ஒன்று இருக்குதுன்றதுக்கு இதெல்லாம் சாட்சி. ஒரே ஒரு பேப்பர் போகுது எனக்கு மட்டும். பரீட்சை எழுது வரும்போது கூட, நாளைக்கு போய் பரீட்சை எழுத போகிறேன், இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு ஒரு குரூப் இருக்குது, ஒரு லேடி குரூப் ஒன்று இருக்குது. அந்த குரூப்பு என்கிட்ட விடிய என்கிட்ட ஆர்கியூ பண்ணி, கிட்டத்தட்ட அது ஒரு சண்டை, ஆனால் அது ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி. அப்போது என் சிஸ்டரை எங்கள் சிஸ்டர் ரொம்ப 6th 7th படிக்கிற வயசு அது. அவங்கள கூட்டின்னு எங்கள் குழந்தைய பார்க்கறதுக்கு விட்டுட்டேன். இல்லை, ஸ்கூல் கூட சேரல. அந்த வயசில் அவனை பார்த்துக்க சொன்னால் தான் நம்ம அந்த நைட்டில் படிச்சுட்டு போய் எழுதணும் அப்படின்னு. இதெல்லாம் சாணத்தமாக அங்கேருந்து பார்த்துட்டுருக்குறாங்க. இத்தனைக்கும் நான் சென்னைக்கு வரேன் பரீட்சை எழுதுறதுக்கு. ஒருத்தர் வீட்டில் தங்கியிருந்து எழுதுகிறேன். அதே வீட்டுக்கு இன்னொருத்தர் அதே பிஎட் பரீட்சை எழுதுறதுக்கு வராங்க. இன்னொரு லேடி குரூப்லேருந்து ஒருத்தர் வராங்க. அன்றைக்கி என்கிட்ட அந்த லேடி குரூப்பில் இருக்கிறவங்க ஆர்கியூ பண்ணது இருக்குது பாருங்கள். பரீட்சை மறுநாள் அங்கே 75 கிலோமீட்டர் தூரத்தில் அரக்கோணத்தில் இருக்கிற சாணத்தம்மா பார்த்துட்டுருக்குறாங்க. தெரியுது, தேவையில்லாமல் என்னை நோண்டிக்கிட்டு இருக்காங்கன்னு புரியுது, கலாரிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. நாளைக்கு பரீட்சை எனக்கு. மாமியார் கலாரினது போதாமல், அங்கே புருஷன் பண்ணுறது அட்டூழியங்க போதாமல், இங்கே பரீட்சை எழுதும் போதும் இந்த பண்ணுற டார்ச்சர் தெரியுது. அதில் பலகாலமாக டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற அந்த டீச்சருக்கு 4 பேப்பரில் போயிடுது. இதெல்லாம் கடவுள் இருக்கிறதுக்கு சாட்சி. குருக்கர்மா இருக்கிறவங்க குழந்தைய ரொம்ப இதுவாக பார்ப்பாங்க. அது போயிடுமோ, அங்கே இடிச்சிக்குமோ, அது போயிடுமோன்னு பயந்து இது பண்ணுவாங்க. உங்களுக்கு குருக்கர் குழந்தை மேலே இருக்குது ஒரு பக்கம், அது பத்திரமா பார்த்துக்குவாங்களோ, இது ஆகுமோ, நீ போய் பரீட்சை எழுதுறதுக்கு போனேன் அதனால தான் ஆச்சு. ஏற்கனவே அப்படி தான் நடக்கும் எப்பவுமே. நீ பரீட்சை எழுதுறதுக்கு போனேன் அதனால தான் ஆச்சுன்னு பிரச்சனை வருமோ, அதுக்கெல்லாம் பயந்து இருக்கிறப்போ அந்த லேடி என்கிட்ட பண்ண ஆர்கியூமெண்ட்டும் கொழுப்பும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அது எங்கள் தங்கச்சி சாட்சி, அதுக்கு என் சிஸ்டர் சாட்சி. அதெல்லாம் பார்த்து தான் தாங்க எங்கள் சிஸ்டர் அன்றைக்கி நடக்கிற கஷ்டங்க, அநியாயங்க, டவுரி சம்மந்தமான விஷயங்களெல்லாம் சொல்கிறேன். அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க பாருங்கள், அதுக்கு ஒரு வாய் ஆடுறாங்க பாருங்கள். ஆணவத்தினுடைய உச்சம்னு சொல்லலாம். அதெல்லாம் இப்படி தாங்க பாஸ் ஆனேன்னு எனக்கு தெரியல. ஒரே பேப்பர் போச்சு. மறுநாள் நான் எழுதின பேப்பரில் மொத்தமே பாஸ் ஆகிட்டு ஒன்று மட்டும் போச்சு. ஒன்று மட்டும் போனால் அது ஒன்று மட்டும் எழுதலாம். அப்புறம் நான் சென்னைக்கு வந்துட்டேன். சென்னைக்கு 20 வருஷமாக அந்த கோயிலுக்கே போகல. அப்புறம் 20 வருஷம் நான் அந்த இடத்துக்கு போகிற மாதிரி ஆகுது ஒரு சமயம். அப்போ சரி வந்தோம், நம்ம பையனுக்கு கேட்டுக்கலாம், இவங்கக்கிட்ட அதே மாலை அதே விஷயம் சொல்லி நம்ம பையனுக்காக கேட்கலான்னு அந்த கோயில் போகிற மாதிரி சந்தர்ப்பம் கேட்குறேன்.
கேட்டுட்டு ட்ரெயினில் வந்து வில்லிவாக்கம் ஸ்டேஷனில் இறங்கி ஆட்டோவை பார்க்குறேன். ஏன்னா இங்கே வந்துட்டு பின்னாடி இருக்கிற பவானி அம்மன் கோயிலுக்கு தான் நான் போகிறேன். இங்கே என் வீட்டுக்கு கிட்டே இருக்குது. அது சும்மா போகிறேன் வரேன் நான், அவ்வளோதான். ஆனால் இந்த மாலை விஷயம்லாம் அப்படி கிடையாது. வேறு ஏதோ வேண்டுவேன், போவேன், பூஜை பண்ணுவேன், அவ்வளோதான். அவ்வளோ போவேன், அவ்வளோதான். இதில் வந்து ஆட்டோவில் ஏறலான்னு பார்த்தா அந்த ஆட்டோ மேலே பவானி அம்மன்னு போட்டிருக்குது. அங்கேயே புரிஞ்சிச்சு எனக்கு. அந்த சாணத்தம்மாவை நீ எப்படி உன் வீட்டுக்கு அங்கே அரக்கோணத்துலேருந்து அந்த வீட்டுக்கு பின்னாடி இருந்த சாணத்தம்மா நினச்சியோ, அதுக்கு ஈக்குவலாக இப்போ சென்னையில் அண்ணா நகரில் உன் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பவானி அம்மாவை அதே மாதிரி நினச்சிக்கோ அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்கன்னு புரிஞ்சிச்சு. அந்த கோயிலேருந்து வரேன். அப்போ கரெக்டாக பவானி அம்மன் துணைன்னு போட்ட ஆட்டோவில் ஏறுறேன் நான். அதுலேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த அம்மா கிட்ட மாலை போடுற வேண்டிக்கிற விஷயத்த. அது நடக்குது. மாலை அதே மாதிரி தான், பெரிய பெரிய விஷயங்க தான், நடக்காத விஷயங்க தான் கேட்பேன். மாலை போடுறேன்னு வேண்டுவேன். அது கண்டிப்பாக அந்த விஷயம் நடந்துடும். அந்த மாதிரி வரும். அதெல்லாம் முடிஞ்சு அப்புறம் வரேன். அப்புறம் ஏன்டா அதுன்னு கேட்டோம்னா, ஆண்டாளுன்றதுக்கு வந்து இந்த மாலை கட்டுற இதுவே இருக்குது. அந்த மாலை இந்த மாதிரி நினச்ச மாதிரியே அந்த ஸ்ரீரங்கநாதரை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. இந்தம்மா கையாலேயே கட்டின மாலை தான் அது அப்படின்றது ஒரு புரிதல். ஏதோ ஒரு ஆடிப்பூர அன்னைக்கு தான் அந்த புரிதல் எனக்கு தெரிய வருது. இதனால் தான் அதுன்றது அந்த கடவுளே எனக்கு வேறு வகையை உணர்த்த வைக்கிறாங்க அதை. அப்புறம் அந்த கண்ணாடி இந்த மாதிரி விஷயங்கள், இதே மாதிரி அந்த மாலை மாதிரியே நீ கண்ணாடி கூட எடுக்கலாம் அப்படின்றது. அதுக்கப்புறம் அந்த ராஜமாதங்கி, மதுரை மீனாட்சி எல்லாம் அந்த கிளி சம்மந்தப்பட்டுடுது. அதுக்கப்புறமா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேனல் வச்சுங்கிறதுனால அது எல்லாமே கனெக்ஷன் புரிஞ்சிடுது. அந்த மாதிரி நான் சேனலில் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், உங்களுக்கு கல்யாணம் ஆகணுன்னா நீங்களே உங்கள் கையால் இது கட்டி மாலை கட்டி நீங்கள் வந்து பெருமாளுக்கு போய் போடுங்க. இது கல்யாணம் ஆகணுன்னா பெருமாளுக்கு போயிட்டு உங்கள் கையாலேயே பூ வாங்கி, உதிரி பூ வாங்கி கட்டி போடணும். அது யாருன்னா உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகணுமோ, உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணுன்னா கூட உங்கள் கையால் அந்த மாலையை கட்டி, இப்போ கையில் பூ நம்ம இது பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கட்டி விற்கிறாங்களே மாலை, அந்த மாதிரி கட்டணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு 4 முழத்துக்கு சாதாரணமாக தலையில் வைக்கிற பூ எப்படி கட்டுவோம், அந்த மாதிரி கட்டினா உங்கள் கையில் கட்டணும். அந்த மாதிரி பண்ணி போடலாம். இல்லைன்னா நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி படிப்பு, கல்யாணம், குழந்த, வீடு வாங்குறது, எந்த விஷயத்துக்குமே நீங்கள் வந்து பெருமாளுக்குன்றது இல்லை, உங்கள் வீட்டுக்கு கிட்ட ஒரு அம்மன் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கே நீங்கள் மாலை வாங்கி போகிறேன்னு வேண்டிக்கலாம். ஆனால் இந்த மாலை வாங்கி போகிறேன்னு வேண்டிக்கிற விஷயம் மட்டும் சின்னதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் சின்ன விஷயத்துக்கெல்லாம் எப்படி பண்ணலான்னா, உங்கள் வீட்டுக்கு கிட்டே இருக்கிற பிள்ளையார்கிட்ட 11 ரூபா போட்டு 11 முறை வலம் வர்றான்னு வேண்டிக்கலாம். ஆனால் இந்த கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்கணும் அது. அதாவது நடக்கவே நடக்காது, ஆனால் கொஞ்சம் பெரிய விஷயம். ஆனால் கட்டாயம் உங்களுக்கு அதை விட்டால் வழி இல்லை. அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் இதை உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்களுக்கு இந்த மாலை போடுற விஷயம் நடக்குதுன்றதுக்கு காரணம் என்னென்னா, இந்த எல்லா அம்மன்களுமே சம்மந்தப்படுறாங்க இதில்ன்ற விஷயம் பல வருஷம் பொறுத்து அதுக்கான காரணம் புரிய ஆரம்பிச்சிது எனக்கு. அதனால் நீங்கள் ஒரு காதலிக்கிறீங்க, அந்த காதல் கைக்கு ஒன்றுன்னா, நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பாருங்கள் ஷார்ட்ஸில், ஒரு காதலிச்சிரிங்க அதுவே வந்து ஜாதக பொருத்தம் கரெக்டாக வந்துடணுன்னா என்னதுன்னு கூட போட்டு வச்சுருந்தேன் பாருங்கள். அதை மறுபடியும் லாஸ்ட்டில் கார்டில் இது கூட சேர்க்குறேன் நான். அதை அந்த சிவனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தேன் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு விஷயம். 2வது, கணவன் மனைவியை பிரிஞ்சு போகிற அளவுக்கு போகுது, ரொம்ப இதுவாக போகுது அப்படின்னா கூட அவங்களுக்குள்ள ஒற்றுமை வரத்துக்கு, மறுபடியும் மனசளவில் ஒன்று சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாலையை போட்டு வேண்டிக்குது. கல்யாணம் நடக்கிற விஷயத்துக்கு உங்கள் வீட்டில் யாருக்கோ கல்யாணம் நடக்கணும், உங்களுக்கு நடக்கணும், கல்யாணம் தள்ளி போகுதுன்னா மட்டும் நீங்கள் அந்த கையிலேயே மாலை கட்டி கையிலேயே அதை பூ இது பண்ணி பெருமாளுக்கு போகிறது பண்ணுங்கள். மற்றபடி மற்ற எல்லா வேண்டுதல், கணவன் மனைவி ஒற்றுதல், ஒன்றா சேரணும், காதல் கை கூடணும், வேறு எதனா படிப்பு, வேலை கிடைக்கிறது, ஃபாரின் போகிறது, வீடு வாங்குறது, எந்த விஷயத்துக்குமே ஒரு வேண்டுதலை பண்ணணுன்னா உங்கள் வீட்டுக்கு கிட்டே இருக்கிற அம்மனுக்கு மாலை வாங்கி போகிறதா வேண்டுங்க அப்படின்றது தான் நான் சொல்கிற முக்கியமானது. அதுலேயும் இந்த ஆடிப்பூரம் அன்றைக்கி முடிஞ்சால் நீங்கள் வளையல்ன்றதை விட மெயினாக வீட்டில் யாருனா இப்போ குழந்தைக்காக காத்துட்டுருக்குறீங்கன்னா அதை பண்ணலாம். ஆனால் நீங்கள் அந்த ஆடிப்பூரம் அன்றைக்கி மாலையாக வாங்கி போடுங்க. அது பண்ணால் கூட உங்களுக்கு அந்த பூ கட்டுறவங்களுக்கு, பூ விற்கிறவங்களுக்கு, அதாவது மாலையை அப்படியே வாங்கி போட சொல்கிறேன் நான். ஆனால் நீங்கள் அது கூட ஒரு வேண்டுதலை வச்சு இதை முடிஞ்சுதானா நான் உனக்கு மாலை வாங்கி போடுறேன்னு சொல்லுங்கள் அந்த அம்மன் கிட்ட. நல்லா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. புரியல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எதனா கேட்கணும், இல்லை நான் எனக்கு இதுதான் இருக்குது, அதுக்கு நான் கையில் கட்டி போட்டால் இல்லை மாலை வாங்கி போடணுன்னு வேண்டுட்டா, அந்த மாதிரி எதனா கொஸ்டின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கேளுங்கன்னு சொல்கிறேன். நான் சொன்ன விஷயத்தை மட்டும் நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணிங்களான்னா பண்ணி கொடுத்தாங்க. சாணத்தம்மாவும் சரி, பவானி அம்மாவும் சரி, அந்த ஆண்டாள் ரூபமா நின்று ஏன் பண்ணி கொடுத்தாங்கன்னா, சும்மா நான் வேண்டி பண்ணி கொடுக்கல. எனக்கு அவ்வளவு வலிகள் இருந்தது, அவ்வளவு அவமானங்கள் இருந்தது. அதை அவங்கக்கிட்ட சொன்னேன். மனசில் நின்று கண்ணில் ஒரு அழுது நிற்கிறது இல்லை, மனசுக்குள்ளேயே அந்த அம்மனை பார்த்து சொல்லிவிடுவேன். ரொம்ப நேரம் நின்று சொல்லிவிடுவேன், இந்த மாதிரிலாம் இருக்குது, நீங்களே பாருங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னால் எப்படி படிக்க முடியும்
அவ்வளோ நேரம் எடுத்து என்னால் படிக்கிறதுக்கு கஷ்டம், அதனால தயவு செஞ்சு இப்படி பண்ணிவிடுங்க, எனக்கு இது நீங்கள் ஹெல்ப் பண்ணால் தான் உண்டுன்னு நடந்த கஷ்டத்தை அங்கே இருக்க மனசுலேருந்து அப்படியே சொல்லிவிட்டு, மனசுக்குள்ளேயே அப்படியே அம்மனை பார்த்து சொல்லிவிட்டு, இது மட்டும் முடிச்சுக்கிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு மாலை போடுறேன் அப்படின்னு வேண்டிக்கலாம். ஆனால் ஆடிப்பூரம் அன்றைக்கி வாங்கினே போயிடுங்க, ஒரு மாலையே வாங்கி போடுங்க. மெயினாக நான் இந்திய பெண்களுக்காகவும், பெரிய பணக்காராக இருப்பாங்க ஆனால் நிறைய அவமானப்பட்டிருப்பாங்க, நிறைய அவஸ்தைப்பட்டிருப்பாங்க, முன்னேறணும்னு நினச்சா கூட முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டாள் என்ற கான்செப்டில் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் கடைசி வரைக்கும் கேட்டு நான் சொல்கிறத எதனா நம்பி நீங்கள் செய்கிறீங்களான்னா நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்களும் நிறைவேறும், நடக்கும். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வெளிச்சம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி ஹைப்பு கொடுங்கன்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.